Breaking news. தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்தது. பரவாயில்லமா. இன்னொரு வருஷம் ட்ரை பண்ணு. இந்த டைம் நீ நீட் கட்டாயமா கிராக் பண்ணுவ. ஆனா இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லா கோச்சிங் சென்டர்லயும் பாதி போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்களே. This is what I needed. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, பயாலஜி குரூப் எடுத்துட்டு மெடிசன் படிக்கணும், அதுவும் எஸ்பெஷலி எம்பிபிஎஸ் படிக்கணும், எம்பிபிஎஸும் கவர்மெண்ட் கோட்டால கிடைச்ச சீட்டை வச்சு நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தான் இந்த வீடியோ. மற்றபடி யாருன்னா இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஏன்னா ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால தான் அந்த குழந்தைங்க 10th முடிச்சுட்டு 11th வரப்போ ஒரு பயாலஜி குரூப்போ இல்லை பியூர் சயின்ஸோ எடுத்து படிக்கிறாங்க. அதை படித்து முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு சீட்டு வாங்கணும், மெடிக்கலில் எம்பிபிஎஸ் நான் சேரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த நீட் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு தடைக்கற்களாக வந்து இன்னைக்கு வந்து மாணவர்கள் மத்தியில் இருந்தாலும் பரவாயில்லப்பா, தடைக்கற்களாவது படிக்கற்களாக மாற்றி நான் வந்து என்னுடைய கோலை கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம நான் வந்து எம்பிபிஎஸ் அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் தான் சீட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா இப்போ கரண்ட் படிக்க 12th மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆர்ஜிஆர் டீம் என்ன பண்ணியிருக்கோன்னா கமிட்மெண்ட்டோட. என்ன சார் கமிட்மெண்ட் அப்படின்னா, உங்களுக்கு அந்த +1 அண்ட் +2ல நீட்டோட சிலபஸில் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் பயாலஜியில் நூக் அண்ட் கார்னரில் என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அதை அப்படியே பக்காவாக சொல்லி கொடுத்து 0 தான் சார். நான் இப்போ இது வரைக்கும் எனக்குமே தெரியாது எதுவுமே. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமா நான் அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கோல் இருக்கு சார் அப்படின்னா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னா எஸ். அங்கதான் ஆர்ஜிஆர் வந்து டீம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு பக்கா ஒரு பிளான் வச்சு 2027ல இப்ப கரண்ட் 12th படிச்சுட்டு 1 இயர் டிராப் பண்ணி நான் கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே காட்டுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஆர்ஜிஆர் டீமும் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றோம், ஒர்க் பண்ண போறோம். 2027ல உங்களை கவர்மெண்ட் சீட் வாங்க வைக்க. அப்படி வாங்க வைக்கலன்னா அப்படின்றது உடனே அங்கே பெரிய கொஸ்டின். எப்பயுமே ஒரு பாசிட்டிவா விஷயம் வர பத்தி என்னங்கன்னா எதிரில் நெகட்டிவ் வரதான் செய்யும், வராம இருக்காது. இரவு எப்படி இருக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி பகல் இருக்க மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பாக்குறப்ப நெகட்டிவ் அப்படின்றப்ப அங்கதான் என்ன பண்றோம், ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம். அக்ரிமெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். என்ன சார் அக்ரிமெண்ட் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைய இல்ல நீங்க தான் அந்த குழந்தையா இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எடுத்து தரோம்பா, இல்லையா நீங்க கட்டக்கூடிய அந்த ஃபீஸ் டியூஷன் ஃபீஸை நீங்க கட்டுறீங்களா 100% உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும். நிறைய பேர் நாங்க சொல்லி தரோம் வாங்க, மார்க் வாங்க வைக்கிறோம் வாங்க, உங்களை எப்படின்னா படிக்க வச்சிடறோம் வாங்க, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க வச்சிடறோம் வாங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? எதுக்கு வாங்க, நீங்க கொடுக்கறத வாங்கன்றதுக்கு தான். ரைட்டா? நாங்க என்ன சொல்றோம், நீங்க வாங்க, நீங்க கொடுக்கறதையும் கொடுத்துதான் ஆகணும். ஃபீஸ் இல்லாம நம்மளால படிக்க வைக்க முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டெடிகேட்டடா டீச்சர்ஸ் கொடுக்கணும். கரெக்டா? ஒரு பிசிக்ஸ் ஒரு டீச்சர் சொல்லி தராருன்னா இருக்கக்கூடிய கான்செப்டை தெளிவா புரிய வைக்கணும் ஃபர்ஸ்ட் டீச்சர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புரிய வச்ச கான்செப்டை வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஸ்டின்ஸை எப்படி வந்து அப்ளை ஆகுது அப்படின்றது உங்களுக்கு சொல்லி தரணும். அப்ளிகேஷனுக்கு ரெடி பண்ணிட்டாருன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைக்கணும். அந்த ப்ராப்ளம் அவரு சால்வ் பண்றது பெரிய விஷயம் இல்ல, உங்களை சால்வ் பண்ண வைக்கணும். அப்ப இதுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் தேவைப்படுது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்லயே விட்டுறாங்க. +2 முடிச்சுட்டு ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. நீட் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும், மேல தான் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும். நீட் எக்ஸாம் நீட் எழுதுனதுமே ஒரு அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், நம்ம எப்படி எழுதணும்னு கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் போய் எழுதி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும், கொஸ்டினை பார்த்ததுமே ஈஸியா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவாங்க. நம்மளுக்கு நிறைய மார்க் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மாசம் உட்காருவாங்க. ஒரு மாசம் உட்கார்ந்த ரிசல்ட் ஜூன்ல போடுவாங்க பாருங்க. ரிசல்ட் ஜூன்ல போட்டதுமே 300 மார்க் வரும். அப்பா 300 மார்க் வந்துருச்சுடா, நம்ம தட்டிடலாம்டா, நம்ம கவர்மெண்ட் சீட் வாங்கிடலாம்டான்னு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு தெளிவு கூட இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. கவர்மெண்ட் சீட் வாங்கணும்னா எவ்வளவு மார்க் வேணும், அதுக்கான என்ன கட் ஆஃப் வேணும்ன்றது கூட தெரியாம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும், வெயிட் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் வரும், வெயிட் பண்ணுவாங்க. தேர்ட் ரவுண்ட் வரும், வெயிட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ரவுண்ட் வரும், வெயிட் பண்ணுவாங்க. இதெல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சு சீட்டே இல்லை அப்படின்னு வாங்க பாருங்க. அதுக்குள்ள நவம்பர் டிசம்பர் வந்துடும். அப்பதான்
நான் ஒரு ட்ரைனிங் எடுக்க போறேன், அடுத்த வருஷத்துல எழுத போறேன் அப்படின்னு ஒரு 5 மாசத்துக்கு போய் பண்ணுவாங்க. அடுத்த ரவுண்டும் பாத்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஒரு வருஷம் வேஸ்ட். இந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட் பண்ணாம 1 இயர் டெடிகேட்டடா +2 முடிச்சதுமே நான் 12 மாசம் சார், ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ண போறேன், மே எக்ஸாம நான் அடிச்சு தூள் கலப்பி கவர்மெண்ட் சீட் எடுத்தே ஆகணும் அப்படின்றவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்றோம். 20 ஸ்டூடெண்ட் தாங்க. ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்? 20 ஸ்டூடெண்ட் தான். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 60-70 மாணவர்கள் இருக்காங்க, நல்லா தான் சொல்லி தருவாங்க. ஆனா டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கிட்ட போய் இன்டராக்ட் பண்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டை போயிட்டு டீச்சர் கிட்ட கிளியர் பண்றதுக்கே டைமே பத்தாது. அப்ப எப்போ அந்த குழந்தை வந்து டவுட்டை கிளியர் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது? அதனால நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஏஆர் டாப்ல போட்டிருப்பாங்க. அந்த ஏஆர் டாப்ல போடுற பசங்க தான் ஏஆர் டாப்ல இருக்குமே தவிர அதுக்கு அடுத்தது எங்க காணும்னா காணும், நடுத்துல பக்கத்துல காணும்ன்ற மாதிரி நிறைய பெருசு பெருசா இருக்கும். படிக்கிற பசங்க அங்க படிச்சுப்பாங்க, டவுட் இருக்கிறவங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி லாஸ்ட்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாம போயிடும். ஆனா ஆர்ஜிஆர்ல என்ன பண்றோம்னா only 20 students, special repeaters, droppers batch. என்ன டிராப் பண்ணி 1 இயர் என்ன பண்ண போறோம், டிராப் பண்ண போறோம். கம்ப்ளீட்டா நூக் அண்ட் கார்னர்ல இருந்து என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து என்ன பண்ண போறோம், உங்களை எடுத்துட்டு வந்து கவர்மெண்ட் சீட் வாங்க வைக்க போறோம். இந்த கமிட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி இல்ல அப்படின்றப்ப நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஆப்ஷன் என்ன சும்மா வாயில இல்ல, உங்களுக்கு அக்ரிமெண்டே போட்டு உங்களுக்கு தரோம். ரைட்டா? ஐடியா இருக்கா? 20 பேர்ல ஒருத்தரா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உங்க குழந்தை 20ல ஒண்ணா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இமிடியேட்டா எனக்கு கால் பண்ணுங்க 9176552121. அட்மிஷன்ஸ் போதுங்க. 20 ஸ்டூடெண்ட் தாங்க. 20 ஸ்டூடெண்ட் கம்பல்சரி கவர்மெண்ட் சீட் நம்ம வாங்க வைக்கிறோங்க. இப்ப வந்து உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா, வந்து நேரா பாருங்க, ஆர்ஜிஆர்ல வந்து பாருங்க. இப்ப இந்த வருஷம் எவ்வளவு டெடிகேட்டடா அந்த ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. எந்த அளவுக்கு வந்து போக்கஸ்டா காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த பசங்க படிக்கிறாங்கன்னு பாருங்க. டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர், டவுட் கிளியர் பண்றதுக்கு ஒரு டீச்சர், கூட இருந்தே வந்து பிராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு டீச்சர், அது இல்லாம அவங்களுக்கு மென்டர்ஸ், ரைட்டா, டீச்சர் மென்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 குழந்தைக்கு கிட்டத்தட்ட 20 பேர் சப்போர்ட் பண்றவங்க. எந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 20 பேருக்கு 20 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. போட்டா கூட 3 டீச்சர் போடுவாங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 20 people supporting for 20 students. அப்ப உங்க குழந்தையோட மார்க்கும் மிஸ் ஆகாது, சீட் எடுக்கக்கூடிய கனவும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் என்னது டிராப்பர்ஸ் 26-27க்கான அட்மிஷன்ஸ் இப்ப நடக்குது. 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேட்ச். மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. நீங்க கண்டிப்பா என்ன பண்ணும், கால் பண்ணும் 9176552121. நீங்க வெளியூரா இருந்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரோங்க. தங்கி இங்க இருந்து காலையில ஸ்டார்ட் பண்ணா நைட் வரைக்கும் கிளாஸ் இருக்கும். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்டு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து போகும். ரைட்டா? இதுல படிக்க வைக்கிறதுல இருந்து சரி, உங்களை பிராக்டிஸ் பண்ண வைக்கிறதுல இருந்து சொல்லி கொடுக்கறது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்க்க போறோம். குழந்தை எங்களுக்கு கோஆபரேட் பண்ணும், நாங்க சொல்றதை கேட்கணும். நீங்க என்ன பண்ணும், ஜாயின் பண்றப்ப ஃபீஸை நாங்க சொன்ன ஃபீஸை நீங்க கட்டணும். இதுதான் கண்டிஷன். நீங்க ஃபீஸை கட்டணும், குழந்தை நாங்க சொல்றதை கேட்கணும், நாங்க பார்த்துப்போம். இல்லையா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதமும் நாங்க தரோங்க. அப்புறம் என்னங்க கவலை, கிளம்பி உடனே ஆர்ஜிஆர் அகாடமி வாங்க.